அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் அரண் குறள் எண் 779. முனை முகத்து மாற்றலர் சாய வினை முகத்து வீரெய்தி மாண்டது அரண். போர் தொடங்கிய உடனேயே எதிரிகள் சாய்ந்து விடுமாறும், சாய்ந்து வீழ்ந்து விடுமாறும், வீழ்ந்து தோற்று விடுமாறும், அதே சமயம் தன் உள்ளே இருக்கும் படைவீரர்கள் வீறு கொண்டு எழுந்து வீரத்துடன் போர் புரிவதற்கும் துணையாக இருக்கும் மாண்புகளை கொண்டது கோட்டை. A fort should have greatness, which should defeat the enemies at the beginning of the war itself, and also should help their soldiers to fight with vigor and braveness. இதுவும் அருமையான குறளுங்க. அதாவது கோட்டை ஒரு நாட்டினுடைய ஒரு அங்கம். எப்படி ஒரு அரசன், அமைச்சன், படைத்தளபதி, படைவீரர்கள், பொதுமக்கள் என்று இந்த உயிருள்ள மக்களெல்லாம் ஒரு அங்கமாக இருக்கிறார்களோ, அதுபோல் இந்த உயிரற்றதாக கருதப்படும் இந்த கோட்டையும் ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான அங்கம். குறிப்பாக எதிரிகள் படையெடுத்து வரும் பொழுது இந்த கோட்டை என்பது மிக மிக முக்கியமானது. அது மிக அதிகமான சண்டையை போடக்கூடியது, நகராமல் சண்டையை போடக்கூடியது அப்படிங்கிறதான் இந்த குறளில் ஏன் விளக்குறார். எதிரிகள் தாக்குறாங்க, முதல்ல முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிடும்போது தாக்கும் பொழுது கோட்டையைத்தான் தாக்குவார்கள். கோட்டையை இடிப்பதற்காகவும், கோட்டைக்குள் நுழைவதற்காக, அதனுடைய கதவுகளை உடைப்பதற்காகவும் அவர்கள் முயற்சி செய்வார்கள். அப்பொழுது அந்த கோட்டை உறுதியானதாக, உயரமானதாக, அகலமானதாக, திண்மையானதாக, உறுதியானதாக, அருமையானதாக இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கோட்டையை எளிதில் எதிரிகள் உடைக்க முடியாது, உள்ளே வர முடியாது. அப்போ அந்த கோட்டை அந்த ஆரம்ப நிலையிலேயே அந்த எதிரிகளுக்கு ஒரு எதிர்ப்பை காட்டுகிறது, ஒரு வலுவான எதிர்ப்பை கொடுக்கிறது. அப்போ அந்த நிலையிலேயே போர் வீரர்கள் சலித்து போய் சாய்ந்து போய் விடுவார்கள், எதிரி நாட்டு போர் வீரர்கள். அதுக்கப்புறம் இந்த நாட்டு போர் வீரர்கள் அவர்களை கொல்ல முடியும், வெல்ல முடியும். அதே போல் உள்ளே இருக்கக்கூடிய போர் வீரர்கள் இருக்காங்க இல்லையா, கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய போர் வீரர்கள், அப்போ அந்த கோட்டையினுடைய அந்த வேலையை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள், உறுதி அடைவார்கள், உற்சாகம் அடைவார்கள். ஆகா, எவ்வளவு பலமான கோட்டை நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்று இன்னும் அதிகமான வேகத்துடன் சென்று போரிடுவார்கள். இதைத்தான் இந்த குறள் சொல்லுது. அப்படிப்பட்ட மாண்புகளை கொண்டதுதான் கோட்டையா. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் அப்பா அம்மா நல்லா வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஓரளவுக்கு சொத்து சேர்த்து ஓரளவுக்கு அந்த குழந்தைகளை வளமாக வச்சுருக்காங்கன்னா, அந்த குழந்தைகள் படிக்கும் பொழுதும், நாளைக்கு வேலை தேடும் பொழுதும், ஒரு தொழில் செய்யும் பொழுதும் ஒரு பக்க பலம் அவர்களுக்கு இருக்கும். அப்பொழுது ஒரு கோட்டைக்குள் அமர்ந்து அல்லது ஒரு கோட்டைக்குள் இருந்து அவர்கள் வாழ்வது போன்ற ஒரு பாதுகாப்பை உணர்வார்கள். மாறாக அப்பா அம்மா சரியானபடி சொத்து சேர்க்காமல் வீண் செலவு செய்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்புணர்வை ஏற்படுத்தவில்லை என்றால் அந்த குழந்தைகள் பாதுகாப்பற்ற தன்மையில் மிகச்சிறந்த வாழ்க்கையை நோக்கி பயணிப்பது மிக கடினம். இதில் விதிவிலக்கு உண்டு, ஆனால் பொதுவான விதியை நான் கூறுகிறேன். அதேபோல் ஒரு குடும்பம் உறுதியானதாக இருக்கும் பொழுது வெளியிலிருந்து வரக்கூடிய இந்த தாக்குதல்கள் எல்லாம் அந்த குடும்பத்தை உடைப்பதற்காக, அல்லது ஒரு அலுவலகம் அல்லது ஒரு நிறுவனம் உறுதியாக இருக்கும் பொழுது வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் அந்த நிறுவனத்தை உடைப்பதற்காக வரும் பொழுதும் அந்த உறுதித்தன்மையின் காரணமாக அந்த சூழ்ச்சிகள் ஆரம்ப நிலையிலேயே பட்டு போகும். அந்த குடும்பத்தை குலைக்க முயற்சிக்கக்கூடிய அந்த சக்திகளும் ஆரம்ப நிலையிலேயே சோர்ந்து போகும். இதுதாங்க அந்த கோட்டைக்கும் அந்த வீடு, அலுவலகம், இதனுடைய அந்த அரணுக்கும். இங்கே அரணா இருக்கிறது மனநிலை தான். அந்த காலத்தில் அரணா இருந்தது கற்களால் கட்டப்பட்ட கோட்டை. இந்த காலத்தில் அரணா இருக்கிறது நம்மளுடைய மனம். அப்படி மனம் உறுதியாக இருக்கும் பொழுது எந்த ஒரு எதிர்க்கட்சியும், எந்த ஒரு எதிர் சக்தியும் நம்மிடையே நுழைய முடியாது. நம்ம எல்லாம் உற்சாகத்துடன் வாழ்வோம். நம் மனம் உற்சாகமாக இல்லை, உறுதியாக இல்லை என்றால் எந்த விதமான எதிர் சக்தியும் உள்ளே நுழைய முடியும், நாம் உற்சாகம் இழந்து போவோம். இதைத்தான் இந்த காலத்தில் அந்த குறளுக்கு ஒப்புமையாக சொல்ல முடியும். முனை முகத்து மாற்றலர் சாய வினை முகத்து வீரெய்தி மாண்டது அரண். இங்க மாற்றலர்னு என்ன ஒரு அற்புதமான சொல்லை ஐயன் கொடுக்கிறார். அது அயலார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். மாண்டதுன்னா செத்து போனதுன்னு அர்த்தம் இல்லை, மாண்புகளை கொண்டது என்ற பொருளையும் கொடுக்கிறார். நான் சிறக்க தமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவ ராமசெல்வரங்க மிஷினிய தொழில் வெளியே கிடமி சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கணக்கு நன்றி. டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.